ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். லோன் அப்ளிகேஷன்ல எத்தனையோ பேர் லோன் எடுத்திருக்கிறீங்க. இவங்க எல்லாருமே எங்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, லோன் அப்ளிகேஷன்ல நம்ம லோன் எடுத்திருக்கிறோம், இந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரலாமா, வரக்கூடாதா, வர்ற மாதிரி இருந்தால் எப்படி வரணும், இதுல ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய லோன் ஆப் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம், அவேர்னஸ் வீடியோவும் போட்டு. இப்ப கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டுக்கு வரலாமா, இதுல சுச்சுவேஷன், அலௌடு சுச்சுவேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஃபோன் பண்ணேன், எடுக்கல. அந்த யார் லோன் வாங்கினாங்களோ அந்த லோன் வாங்கின பேரோவர் வந்து எடுக்கல. அப்போ என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்றதுக்காக வரலாம். அடுத்தது, இதுல குறிப்பா ஆத்தரைடு பர்சனா இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் வரணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். ப்ராப்பர் ஆத்தரைடு பர்சன் மட்டும்தான் அலௌடு. ஸோ அவங்க வந்து இது போல என்ன ஆச்சு சார், ஏதாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுலேயும் குறிப்பா பொலைட்டா, ஸோ உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கணும், சார் என்ன சார் பணத்தை கட்டுங்க சார், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி லோன் பேமெண்ட் பண்ணல, என்ன ஆச்சு, உங்களுக்கு கால் பண்ண உங்களை வந்துட்டு ரீச் பண்ணவும் முடியல, என்ன ஆச்சு சார் அப்படின்ற மாதிரி. அப்படி வரும்பொழுது ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய டைம் லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆர்பிஐ என்ன கொடுத்துருக்காங்க, காலையில் 8 மணியில இருந்து 8 மணிக்கு மேலவும் இரவு 7 மணிக்குள்ளவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம், மெசேஜ் பண்ணியிருக்கணும், கால் பண்ணியிருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் போகாமல் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க தாராளமாக வந்துட்டு இது போல் என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறதுக்காக வரலாம். அது ஒன்று இருக்கு. ஸோ வந்தவங்க சத்தம் போடக்கூடாது, இங்கே வந்துட்டு தப்பாக பேசக்கூடாது. என்னாச்சு சார், பேமெண்ட் கட்டல, பேமெண்ட் எப்போ கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வேணால் கேட்டுட்டு போகலாம். அதுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட டைம் அப்படின்றது இருக்கு. இது ஆர்பிஐ சைட்லேருந்து வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃப்டர் 3 மந்த்து தான் இதுக்கான ஆப்ஷன் போகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ஏன்னா நாங்களாம் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்க்க போகிறது பேசுறது அப்படின்னாலும் அதிகமாக பண்ணுவோம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் ஒரு சிலர் இதில் 1 மாதத்துலேயே வராங்க. மேக்ஸிமம் நம்ம ஃபோன் எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வச்சிருவாங்க. சார் நாங்கள் எவ்வளோ ஃபோன் பண்ண இவங்க எடுக்கல சார் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு அதை சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வரமாட்டாங்கல்ல, இல்லை இந்த மாதிரி தானே வருவாங்க, அப்போ நான் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட்ஸ் வச்சு லீகல் இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கும். இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கும் நாலேஜ் பர்பஸ்க்கும் மட்டும்தான். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, அதாவது நாட் அலோடு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இதுல ஏர்லி மார்னிங் எல்லாம் வர்றது, சார் காலையில வந்தால் தான் இவரெல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி ஏர்லி மார்னிங் வர்றது அது கிடையாது. அதே போல கொஞ்சம் லேட்டாக போனால் தான் இவரை பிடிக்க முடியும், 7 மணிக்கு மேலே போகலாம், அதுவும் கிடையாது. ஸோ இந்த டைம் அப்படின்றதுக்குள்ளதான் இவங்க வரணும், அதுதான் அலௌடு. அப்புறம் பெண்கள் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிற நேரம் கரெக்டாக அந்த நேரத்தை பார்த்து அதில் மட்டும் வர்றது அப்படின்றதும் கிடையாது. அந்த மாதிரியும் வரக்கூடாது. பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் போயிட்டு என்ன இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் சொல்றது, இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து கேள்வி கேட்கறது, எப்படி நீங்க வந்துட்டு இவங்க பொருளாக இருக்கிறீங்க, அதாவது இவங்க எப்படிப்பா நீங்க இங்கெல்லாம் வாடகைக்கு வச்சிங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணக்கூடாது. அதாவது தவறான விஷயங்கள் அப்படின்றது எதையுமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே நாட் அலௌடு. ஸோ இது எதுவுமே வந்து ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. அண்ட் அதே போல் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்றது நம்மளை பணம் கட்ட வேணான்னு சொல்லலை, பணம் கட்டிடுங்க. ஒருவேளை நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது இதெல்லாம் இருக்கு, மக்களை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குன்னா எவ்வளோ பேர் நிறையா மக்களை தொந்தரவு பண்ணியிருக்காங்க, நிறையா விபரீதங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்தி சரியான விதத்தில் பேமெண்ட் பண்ணிட்டோமே தவிர, இதை பயன்படுத்தி நம்ம கட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் லீகல் போகும்பொழுது அதில் நமக்கு ஒரு தலைவலி அப்படின்றது வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இவங்க வந்தால் நான் என்ன பண்ணணும், இவங்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமாக பேசுங்க. அவங்கள்ட்ட ஐடி கார்டை கேளுங்க, சண்டை போடாதீங்க, எப்படி என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. காமாக பேசி ஐடி கார்டு கேளுங்க, ஐடி கார்டு காட்டுங்க சார்னு கேளுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரிஜினலா, வேலிடிட்டி டேட் இருக்குதா, ஸோ அவங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
அடுத்தது உங்களுடைய சேஃப்டிக்காக நீங்க ரெக்கார்டு கூட பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டோ அல்ல ஆடியோ ரெக்கார்டோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். அவங்க மூஞ்ச காட்டாம நீங்க சைடில் காட்டி பண்ணிக்கலாம். இல்ல அவங்க ரொம்ப பேசுறாங்க அப்படின்னா, ரொம்ப சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க ரெக்கார்டு ஃபேஸ் கூட எடுக்கலாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக. அடுத்தது அவங்கள வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எல்லாம் டீ காஃபி கொடுத்து உபசரிச்சு தான் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. வெளியே நிற்க வச்சே வந்துட்டு பேசலாம். நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லை. அந்த இடம் சுச்சுவேஷன் யார் என்னன்றது அவங்க வந்து ஜஸ்ட் ரீமைண்டருக்காக வராங்க. நீங்க உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை, இல்லை யாருன்னு தெரியல அப்படின்ற பட்சம் நீங்க ஆன்லைன் மூலியமா பேமெண்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். இல்லை நீங்க பேங்கை விசிட் பண்ணி நீங்க அவங்க மூலியமா கூட வந்துட்டு நீங்க ப்ராப்பரா அவங்க மூலியமா பேமெண்ட் அப்படின்றது பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்க அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள கொண்டு போகணும். அடுத்த கட்டம் இதெல்லாம் மீறுறாங்க, இதெல்லாம் மீறி எங்கன்னா ரொம்ப வந்துட்டு கவலைக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா உடனடியா அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப் அதை இவங்களுடைய பேங்கோ, என்பிஎஃப்சி நிறுவனமோ, ஃபைனான்ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி உங்களுடைய கலெக்ஷன் பர்சன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலாம், ஆர்பிஐக்கு கொடுக்கலாம். ஆர்பிஐல நீங்க ஓம்பட்ஸ்மேன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதுலயும் ரெஸ்பான்ஸ் வரலைங்க, அப்பயும் இது சரியாகல அப்படின்ற பட்சத்துல ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்பயும் இது சரியாகல அப்படின்ற பட்சத்துல நீங்க சிஎம் செல்லுக்கு கூட நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அது கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் மீறி அவங்க என்ன செய்யறாங்க, என்ன வந்துட்டு ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அதாவது பிசிக்கலா என்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு வராங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பர் ப்ரூஃப் எடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல நீங்க புகார் கொடுக்கலாம். அதாவது சும்மா வந்தவங்கள நானா வாயில வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்துட்டு பணம் கட்ட முடியாது அப்படின்றதுக்காக நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் இந்த மாதிரி அப்படின்னீங்கன்னா அது முடியாது. நீங்க அதாவது ஒரு சிலருக்கு தான் சொல்றேன், நான் ஒரு சிலர்லாம் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு நார்மலா இங்க பேசி கட்டுறதுக்கு இழுத்தடிக்கலாம். பட் காவல் நிலையம் அப்படின்றது போயிடுச்சு, ஒரு சட்டப்படி அது எல்லாமே போயிடுச்சுன்னா அங்க நீங்க இழுத்தடிக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி கொடுத்த காசை வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய எண்ணமும். இப்போ நீங்களே ஒரு இடத்துல காசு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வாங்க தான் பார்ப்பீங்க. அதனால இன்டென்ஷனல் டிஃபால்ட் இருக்கு, இதுக்கு அதுக்கான வீடியோ கிடையாது. இங்க சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டுக்கான வீடியோ மட்டும்தான். ஸோ சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், நம்மளே பாதுகாத்துக்கணும், நம்ம அவங்களுடைய பணத்தை திரும்ப கொடுத்துடணும். இது ஒரு சட்ட ஆலோசனை வீடியோவா, அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் வீடியோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு இதுல நிறைய அனுபவம் அப்படின்றது இருக்குது, 8 வருட காலம் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ அப்படின்றது நான் உருவாக்கி உங்களுக்கு ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, நாச், இசிஎஸ், இ-மேண்டேட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.